அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் போரை நிறுத்துவதற்குரிய முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தாலும் கூட ஈரான் மிக கடுமையான பதிலடியை கொடுத்து வருவதால் மீண்டும் நிலைமை சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஈரானின் பொருளாதார கட்டுமானங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடி இன்று இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நெதன்யாகுவுக்கு எதிரான கேள்விகள் தற்போது பலமாக ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவிலும் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள். இந்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்ற பிந்திய முக்கிய நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். கடந்த சில மணி நேரத்திற்குள் கைஃபா இஸ்ரேலிய எண்ணெய் கிணறுகள் மற்றும் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம், முக்கியமான எரிபொருள் டேங்குகள், குதங்களை இலக்கு வைத்து மிக கடுமையான தாக்குதலை சம நேரத்தில் ஈரானிய இராணுவமும் ஹிஸ்புல்லா போராளிகளும் நடத்தியிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலில் அவர்களுடைய துல்லியமான ட்ரோன்கள் கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கி சில நிமிடங்களில் ஈரானிய சாகித் ட்ரோன்களும் தாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரே நேரத்தில் இஸ்ரேலினுடைய கைஃபா துறைமுகம், கைஃபா எண்ணெய் கிணறுகள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன. டெஹ்ரானில் ஈரானினுடைய எண்ணெய் திணைக்களம் எண்ணெய் கிணறுகளை தாக்கி மிக பெரும் பேரழிவை இஸ்ரேல் அமெரிக்கா ஏற்படுத்தியமைக்கு பழிதீர்க்கும் முகமாக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. துல்லியமாக தாக்கிய ட்ரோன்கள் காரணமாக மிகப்பெரிய பேரிழப்பு தற்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இதுவரை ஹிஸ்புல்லாக்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர்களின் ஆயுதங்கள் எல்லாம் களையப்பட்டு விட்டது, ஹிஸ்புல்லாக்களின் கதை முடிந்து விட்டது என இஸ்ரேலும் லெபனானும் அமெரிக்காவும் கூறுகின்ற சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல்களும் மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் சிரியாவின் உடைய தலைவர் அல் ஷகார் அல் ஜொலானி அவசரமாக இன்று லெபனான் அரசாங்கத்திற்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஹிஸ்புல்லாக்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முடிவெடுத்தால் அதற்கு உதவுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம், அதற்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்க இருக்கின்றோம் என்று அல் ஜொலானி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய அடிமைகளாக, இஸ்ரேலினுடைய அடிமைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். மேற்குலகத்தின் கைப்பாவையாக ஒரு அல் ஜொலானி அரசு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சிரியாவின் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் பல தடவைகள் நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம். அதை உறுதிப்படுத்துவதைப் போல இன்றைய நாளிலே மிக முக்கியமாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவால் தாக்கப்படும் பொழுது சிரியா தலைவருக்கு கோபம் வந்துவிட்டது, அல் ஜொலானிக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன்னா எங்கள் கூட்டாளிகளை இவ்வளவு மோசமாக ஹிஸ்புல்லா தாக்குவதா? ஹிஸ்புல்லா சிரியாவை தாக்கும் போது கூட அல் ஜொலானி இவ்வளவு கோபப்படவில்லை. உடனடியாக லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவை ஒடுக்க வேண்டும், ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை கிளைய வேண்டும், நாங்களும் ஆதரவாக வருகின்றோம் என்று கூறுகின்றார்கள். அவருக்கு ஒரு விடயம் புரியவில்லை போலும். இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய இராணுவங்களுடனேயே போரிடக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் லெபனான் இராணுவத்துடன் மோதல் ஏற்பட்டால் விரைவாக லெபனான் இராணுவத்தினுடைய கதையை சில நாட்களில் முடித்து விடுவார்கள் என்பதை ஜொலானி புரிந்து கொள்ளவில்லை போலும். இருந்தபோதிலும் லெபனான் அரசை உசுப்பேற்றி ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திருப்பும் நடவடிக்கையை இஸ்ரேல் அமெரிக்கா தற்போது அவர்களுடைய அடிமை ஜொலானியும் மேற்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்று அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா பல வருட காலமாக மத்திய கிழக்கில் கட்டியெழுப்பிய இராணுவ தளங்களும் ரேடார் சிஸ்டங்களும் ஒட்டுமொத்தமாக ஈரானால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா இந்த போரில் எவ்வளவு பெரிய பேரிழப்புகளை ஈரானுக்கு ஏற்படுத்தியதாக கூறிக்கொண்டிருந்தாலும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது மிகப்பெரிய பின்னடைவு. அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர் பெறுமதியான தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களும் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களும் ஏனைய விலை அதிகமான இதுவரை தகர்க்க முடியாத வான் பாதுகாப்பு சாதனங்களும் ரேடார் சிஸ்டங்களும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 90% ரேடார்களை ஈரான் அழித்து விட்டார்கள். இது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அமெரிக்கா மத்திய கிழக்கில் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில், அதாவது ஏவுகணைகள் இருந்தாலும் கூட ரேடாரில் பார்த்து எங்கிருந்து அவை வருகின்றன, அவற்றை எவ்வாறு இலக்கு வைத்து தகர்க்க வேண்டும்
என்று எதுவுமே புரியாத ஒரு நிலையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அமெரிக்க பத்திரிகை ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு தாட் வான் பாதுகாப்பு சாதனமே $1.1 பில்லியன் பெறுமதி இருக்கின்ற பொழுது இன்று பல பில்லியன் டாலர்களை ஈரான் 7 நாட்களுக்குள் காலி செய்து விட்டார்கள். ரேடார்கள் பிடுங்குவதென்பது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய குருடாக்கப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கில் இருக்கின்றார்கள். ஈரானினுடைய இந்த போர் என்பது அமெரிக்காவுக்கு பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அபுதாபி அருகே ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் வெடித்து சிதறி தீப்பற்றி எறிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது யாருடைய கப்பல், யார் தாக்கினார்கள், என்ன காரணத்திற்காக இந்த அபுதாபி துபாயில் எண்ணெய் கப்பல்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் எண்ணெய் கப்பல் தீப்பிடி தெரியக்கூடிய விடயங்கள் தற்போது சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. யாருடைய எண்ணெயை யார் கொண்டு சென்றார்கள், யார் தாக்கினார்கள், அடுத்து வரும் மணி நேரங்களில் இந்த விடயங்கள் தெரிந்துவிடும் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேல் இப்போது அடி வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று டெல்லவி மீது ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல், பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் பல கட்டிடங்கள் சுக்குநூறாக்கப்பட்டன. ஈரான் தாக்குதல்கள் குறைந்து விட்டன, ஈரானிடம் ஏவுகணைகள் முடிந்து விட்டன, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இனி கிடையாதென அமெரிக்க ஆதரவாளர்களும் அமெரிக்காவும் அவர்களின் அடிமை ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் இன்று இவர்கள் அனுப்பிய டெல்லவியில் அனுப்பிய ஏவுகணைகள் மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும். சுக்குநூறாக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை பார்க்காதவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும். எனவே இந்த போர் மிக மோசமான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இஸ்ரேலியர்கள் தினமும் அச்சத்தில் தூங்க முடியாமல் விழித்திருக்கின்றார்கள். ஹமாஸினுடைய போரை கூட முற்றாக வெற்றி பெற முடியாத நெதன்யாகுவின் அமைச்சரவை ஈரானுக்கு எதிராக எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும். நெதன்யாகுவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் ஆக்ரோஷமாக குறிப்பிடுகின்றார். எனவே இஸ்ரேலுக்குள்ளும் தற்போது அவர்கள் அழிவு பயத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். மரணம் அருகில் வந்துவிட்டது. இவ்வளவு பாதுகாப்பாக பேணப்பட்ட நகரம் என்று டெல்லவிவ் என்று நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. பல கட்டிடங்கள் தகர்த்தெறியப்படுகின்றன. அவர்கள் நெதன்யாகுவுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் சிமோரிச் மிகப்பெரிய ஒரு இனவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அதாவது பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் ஒரு துண்டு ரொட்டி துண்டுகள் இல்லாமல், பச்சை தண்ணீர் கூட கிடைக்காமல் மிக மோசமான முறையில் அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்கள் மிக மோசமான ஒரு பட்டினி சாவுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது, காசாவில் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் உணவை அனுப்பக்கூடாது, அங்கு இருப்பவர்கள் அனைவரும் ஹமாஸ் இயக்கத்தினர், குழந்தைகள் இருந்தாலும் வயதானவர்கள் இருந்தாலும் ஒரு துளி உணவையும் அனுப்பக்கூடாது என்று சொன்னவன் தான் இந்த சிமோரிச், இஸ்ரேலுடைய நிதியமைச்சர். அதேபோல பாதுகாப்பு அமைச்சர் பென்கவிர். இந்த இருவர் குறித்து இந்த பாலஸ்தீன நிலை தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்க நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று அந்த கர்மா என்பதை இப்படி இவ்வளவு வேகமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த சிமோரிச்சினுடைய மகன் வடக்கு இஸ்ரேலில் போரில் ஈடுபட்ட போது ஹிஸ்புல்லா தாக்குதலில் படுகாயமடைந்து தற்போது கொல்லப்பட்டிருக்கின்றான் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பாலஸ்தீன மக்கள் இறக்கும் பொழுது இந்த போரை தூண்டி அப்பாவி இஸ்ரேலிய மக்களையும் அப்பாவி பாலஸ்தீனர்களையும் மிகப்பெரிய போருக்குள் ஆழ்த்திய இஸ்ரேலிய அமைச்சரினுடைய மகன் இன்று போரிலே ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றான். இதுவரை இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவரின் மகன் கொல்லப்பட்டிருப்பதும் இது முதல் தடவை என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல் மேலும் வீச்சடையலாம் என்ற எதிர்பார்ப்பில் வடக்கு இஸ்ரேலும் தற்போது மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்குள் உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு பாரிய தாக்குதலில் அமெரிக்காவின் அல் உதைரி ஹெலிகாப்டர் தளம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த ஹெலிகாப்டர் பராமரிப்பு தளத்தினுடைய எரிபொருள் நிரப்பும் வசதிகள், எரிபொருள் கிடங்குகள், விமானங்கள் மற்றும் கட்டடத்தை தாக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் பல மைல்களுக்கு தீப்பிடித்து கட்டிடங்கள் எரிந்து கொண்டிருந்ததான செய்தி வெளியாக இருக்கின்றது. ஈராக் மற்றும் வளைகுடா முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான பரப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் எரிபொருள் நிரப்பக்கூடிய இந்த அல் உதைரி மூலோபாய தளம் அளிக்கப்பட்டிருப்பது அமெரிக்க படைகளுக்கு இந்த மத்திய கிழக்கில்
மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதும் சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கில் இருக்கும் அத்தனை அமெரிக்க தளங்களையும் நாங்கள் தாக்குவோம் என்று ஈரான் கூறியதைப் போல தேடி தேடி அமெரிக்க தளங்களையும் அவர்களுடைய CIA மொசாட் உளவாளிகள் இருக்கக்கூடிய இடங்களையும் அமெரிக்க இராணுவத்தினர் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தளங்களையும் தேடி தேடி வேட்டையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாம் பேரிழப்புகளை சந்தித்தாலும் கூட அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வேட்டையாட வேண்டும் என்ற ஈரானினுடைய தாக்குதல்கள் மிக மிக ஆக்ரோஷமாக இருப்பதை நேற்றைய தினங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானிய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. இது தற்போது ஈரான் அமெரிக்காவை கடந்து மத்திய கிழக்கு உலகம் முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து விட்டது, எரிவாயுவின் விலை அதிகரித்து விட்டது. இந்த போரை நடத்தும் அமெரிக்காவிலேயே கச்சா எண்ணெயின் விலை, எரிவாயுவின் விலை, பொருட்களின் விலை சடுதியாக அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த போர் ஒரு 4-5 தினங்களுக்கு முடிவடைந்து விடும், நாங்கள் போரை முடிவைத்து விடுவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த ட்ரம்புக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஊடகங்கள் கூட ட்ரம்பினுடைய போர் அமெரிக்கர்களையும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப் போகின்றது என்ற செய்தியை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். பல இடங்களில், வாஷிங்டனில், சிகாகோவில் பல இடங்களில் மக்கள் ட்ரம்பினுடைய போருக்கு எதிராக ஏற்கனவே போராட்டங்களை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் இன்னமும் போர் நீடித்தால் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் அமெரிக்காவில் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் கச்சா எண்ணெய், எரிவாயு விலை அதிகரித்தால் அத்தனை தொழில்துறைகளிலும் இது மிக பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதேபோல் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் சுற்றுலாத்துறையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட தொடங்கி இருக்கின்றது. ஏனெனில் விமான பரப்புகள் அச்சத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. பல நாடுகள் விமான நிறுவனங்கள் விமான சேவைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். போர் நடைபெறக்கூடிய சூழலில் யாரும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய மனநிலை கிடையாது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவினுடைய சுற்றுலாத்துறை கூட அடிவாங்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆசியாவின் நிலைமை அதைவிட மோசமாக இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் அமெரிக்கர்கள் ட்ரம்புக்கு எதிராக அடுத்து வரும் நாட்களில் போராட்டங்கள் தீவிரம் அடையலாம் என்பதும் ட்ரம்புக்கு விழுந்த ஒரு அடியாக பார்க்கப்படுகின்றது. இவை தற்போதுள்ள மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய செய்திகளை தொடர்ந்து பேசுவோம். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.